ஆகவே இந்த 17 அதிகாரத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து படிக்கலாம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல நாம் இரண்டாவது பகுதியில சீஷர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த பகுதியில 19 வசனத்துல அந்த பகுதியை நாம் இரண்டாக நாம் பிரித்தோம். என்ன இரண்டாக பிரித்தோம்? அதில் 6 முதல் 10 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறார் என்ற காரணத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். அவர்களுக்காக ஜெபிப்பதனுடைய ரீசன். அடுத்ததாக 11 முதல் 19 என்ன விஷயத்திற்காக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை 11 முதல் 19 வசனத்துல 6 முதல் 10 வசனம் வரை இருக்கப்படுகிறது. ஜெபிப்பதனுடைய காரணங்கள் 4 காரணங்களை நாம் சிந்தித்தோம். முதலாவது, இவர்களுக்காக நான் ஜெபிப்பதனுடைய காரணம் அவருடைய எலெக்ஷன். அவர்களை நீர் தெரிந்து கொண்டீர், என்னுடைய கரத்துல நீர் அவர்களை கொடுத்திருக்கிறீர். அதை நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல். தெரிந்து கொண்ட இந்த கூட்டத்தை என் கரங்களில் நீர் கொடுத்தீர், அவர்களுக்கு நீர் யார் என்பதை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அல்லது வெளிப்படுத்திருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அவருடைய சப்மிஷன், அவருடைய கீழ்ப்படிதல் அல்லது அவருடைய விசுவாசம். இதை அவர்கள் கண்டு உண்மையாகவே நான் தேவகுமாரன் என்பதை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். நான்காவதாக அவருடைய வாழ்க்கை இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. அதன் மூலமாக நானும் நீரும் மகிமைப்பட்டிருக்கிறேன். மகிமைப்படுதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆகவே 4 காரணங்களை அவர் முன்வைக்கிறார். 1, பிதாவை தெரிந்து கொள்ளுதல். 2, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தியிருக்கிறார். 3, அவர்கள் விசுவாசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை அத்தாட்சியாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுகிறது என்பதை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் 19 வசனம் பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். சீஷர்களுக்கான வேண்டுதலை நாம் சிந்திக்க போகிறோம். என்னென்ன விஷயங்களுக்காக சீஷர்களுக்காக அல்லது நமக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒரு 5-6 தலைப்பின் கீழாக இந்த 11 முதல் 19 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே ஒரு பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்கு தேவ சமூகத்துல என்ன செய்கிறார்? ஏபோத்தை அணிந்து கொண்டு மாட்டப்பட்டிருக்கிறது. 12 கற்களில 12 கோத்திரங்களுடைய பெயர் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டு தேவ சமூகத்துல இஸ்ரவேல் கோத்திரத்தை நினைவு கூறுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களையும் அல்லது நம்மையும் தேவ சமூகத்துல நினைவு கூர்ந்து ஏறெடுக்கிற ஒரு ஜபமாக இந்த பகுதி இருக்கிறது இல்லையா? சரி, என்னென்ன காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக அல்லது நமக்காக ஜபிக்கிறார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு முன்பு, ஏன் கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்காக அல்லது நமக்காக பரிந்து பேச வேண்டும்? எந்த பின்னணியோடு கூட இது துவங்குகிறது? 2 காரணங்களை நாம் 11வது வசனத்துல சிந்தித்து அடுத்து ஒவ்வொரு குறிப்பாக நாம் பார்க்கலாம். 11வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஏன் ஜெபிக்க துவங்குகிறார்? அதனுடைய பின்னணி என்ன? ஆண்டவர் இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார், பிதாவே, நான் இனி உலகத்திலே இருந்தேன். நான் இனிமேல் உலகத்துல இருக்க போகிறது இல்லை. என்னுடைய வேலை வந்து விட்டது. நான் எந்த நோக்கத்திற்காக வந்தேன் அந்த நோக்கம் நிறைவு பெற்று மறுபடியும் முன்னையில வரப்போகிறேன். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல 13ஆம் அதிகாரம் துவங்கி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஐ எம் கோயிங், நான் போக போகிறேன். நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கு நான் போக போகிறேன், பிதாவுடைய வீட்டிற்கு நான் போக போகிறேன் என்ற வாசகத்தை அடிக்கடி ஆண்டவர் இந்த மேல் வீட்டறை பிரசங்கத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், சில வசனத்தை நான் ஏற்கனவே நாம் அதை பார்த்திருக்கிறோம். இருப்பினும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் 13:1 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை. இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவினிடத்திற்கு போக போகிறார். அதே 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பிள்ளைகளை, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு
உங்களால் வர முடியாது இல்லையா? அதே அதிகாரத்தினுடைய 36வது வசனத்துல வாசிப்போம் வந்து என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் சீமோன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது உன்னால் வர முடியாது. 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், மறுபடியும் இயேசு கிறிஸ்து அந்த வாசகத்தை சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினா இல்லையா? அடுத்தது 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். நடுவில் அநேக வசனங்கள் இருக்கிறது, நான் ஸ்கிப் பண்ணி சில வசனத்தை மாத்திரம் காட்டுறேன். 16:5, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி நாம் 18க்கும் அதிகமான முறை 13 முதல் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 அதிகாரத்துல 18க்கும் அதிகமான முறை இயேசு கிறிஸ்து நான் போகிறேன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? 16:6 இதனால சீஷர்களுடைய இருதயம் துக்கமடைய இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இங்க சீஷர்களுக்காக பிதாவுக்கு முன்னதாக சில காரியங்கள், சில கோரிக்கைகளை, சில விண்ணப்பங்களை வைப்பதற்கு முன்பு, பிதாவே ஏன் இந்த காரியங்களை வைக்கிறேன் என்று சொன்னார், நான் இனிமேல் இந்த உலகத்துல இருக்க போகிறேன். என் நோக்கம், நான் வந்த நோக்கம் முடிந்து அவருடைய பாடு, மரணம், வீட்டெழுதல், பரமேறுதல் மூலமாக எங்கிருந்து வந்தாரோ அங்க அவர் போக போகிறார். இனி சரீர பிரகாரமான பிரசனம் அவர்களோடு கூட இருக்க போகிறதில்லை. ஆவியானவர் வரும்போது அவருக்குள்ளாய் அவர் வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ண போகிறார். உலகத்தின் முடிவு வரையும் சதா காலங்களிலும் அவர்களோடு கூட இருக்க போகிறார். ஆனால் இனி நான் உலகத்துல இருக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 11வது வசனத்துல, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் இனி உலகத்தில் இருக்க போகிறதில்லை, ஆனால் இவர்கள் இனி உலகத்தில் இருக்க போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு பின்பு ஜெபிக்கும் பொழுது கூட இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டுதல் செய்யாமல், ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பிதாவுக்கு முன்பாக சொல்லுகிற அந்த வாசகம் என்ன, இவர்கள் இனி உலகத்தில் இருக்க போகிறார்கள். அந்த வார்த்தையை கவனிச்சுங்க, உலகத்தில் அவர்கள் இருக்க போகிறார்கள். இந்த உலகம் என்ற வார்த்தை சொல்றது போல கிரேக்க மொழியில காஸ்மாஸ் என்று யோவான் சுவிசேஷத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னா ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு வரிசை, ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரமம் என்பதுதான் இந்த காஸ்மாஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தமாகிறது. இந்த உலகம் என்ற வார்த்தையை யோவான் சுவிசேஷத்துல நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஏறத்தாழ 5 அல்லது 6 அர்த்தங்களிலே யோவான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரே காஸ்மாஸ் தான், ஆனால் இடத்துக்கு இடம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாறுபடுகிறதை நம்மால் சிந்திக்க முடியும். சில வசனங்களை காண்பிக்கிறேன். 17:5 வாசிங்களேன். 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமை. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே, இந்த இடத்துல உலகம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே இந்த உலகத்தோட சிஸ்டத்தை பத்தி சொல்றாரா? இல்ல, யூனிவர்ஸ் இல்லையா, இந்த பிளானட், இந்த கோளை பற்றி சொல்கிறார் இல்லைங்களா? அதே போல 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், யோவான் சுவிசேஷம் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகம் உலகம் கொள்ளாது. உலகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் இந்த இடத்துல என்ன இருக்குது? யூனிவர்ஸ் இல்லையா? ஒரே வார்த்தை தான், ஆனால் யோவான் வித்தியாசமான அர்த்தத்தில் யோவான் சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 4வது. இது வேற ஒரு பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் 7:4 வாசிங்க. யோவான் 7:4 பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் உலகத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல உலகம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? ஜெனரல் பப்ளிக்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இல்லையா? ஒரே வார்த்தை தான், ஒரு இடத்துல யூனிவர்ஸ், இந்த இடத்துல வரும்பொழுது மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது. 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கூட அங்கு ஒரு சீஷன் கேட்கிறார், ஆண்டவரே உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் நீர் ஏன் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர்? அந்த இடத்துல உலகம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஜெனரல் பீப்புள், ஜெனரல் பப்ளிக், பொது ஜனங்களை குறிக்கிறது இல்லையா? அடுத்ததாக 3வது அர்த்தம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். 16ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை. இந்த உலகத்துல பிறந்தான் என்ற இந்த இடத்துல உலகம் என்று வாசிக்கும் போது அர்த்தம் என்ன? ஹியூமன் சொசைட்டி அல்லது மேன்கைண்ட் இல்லையா, சமூகத்தை குறிக்கிறது. இந்த மனு குலத்துல ஒரு மனிதன் உதித்தான், பிறந்தான். அதே போல 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கூட ஃபெமிலியரான வேர்ஸ். அந்த இடத்துல உலகம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த ஹியூமன் சொசைட்டி இல்லைங்களா, அதை குறிக்கிறது. அடுத்ததாக யோவான் 3:19 வாசிக்கும் பொழுது மனிதகுலத்தினுடைய வீழ்ச்சி அல்லது பாவத்திற்கு அல்லது மனிதனுடைய அக்கிரமத்திற்கு உலகம் என்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இப்படி 4 அல்லது ஒரு 6 அர்த்தங்களில யோவான் சுவிசேஷத்துல உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த உலகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் யோவான் சுவிசேஷத்துல மாறுபடுவதை நம்மால் சிந்திக்க முடியும். ஆனா இந்த இடத்துல யோவான் 17ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் எந்த அர்த்தத்துல பயன்படுத்துகிறார்? இந்த உலகம் என்ற வார்த்தை இனி இவர்கள் உலகத்துல இருக்க போகிறார்கள் என்று சொன்னால் யூனிவர்ஸை குறிக்கல. இந்த உலகத்தினுடைய சிஸ்டம், இந்த உலகத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, இந்த உலகத்திற்கு என்று பாவம் இருக்கிறது, இந்த உலகத்திற்கு என்று பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, இந்த உலகத்திற்கு என்று சில கல்ச்சர் இருக்கிறது, இந்த உலகத்திற்கு என்று சில அசுத்தங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த பொல்லாத உலகத்துலதான் இனி இந்த சீஷர்கள் வசிக்க போகிறார்கள் இல்லைங்களா. யோவான் சுவிசேஷம் 7:7 வாசிக்கும் பொழுது உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-30 வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான். உலகத்திற்கு என்று ஒரு அதிபதி இருக்கிறான் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக கலாத்தியர் 1:4 வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை குறித்து பவுல் சொல்கிறார், இது பொல்லாத பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:19 5:19 வாசிக்கும் பொழுது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறது. உலகத்திற்கென்று சில இச்சைகள் இருக்கிறது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. 1 யோவான் 2:16 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகம் முழுவதும் அதனுடைய சிஸ்டம் முழுவதுமா கரெக்டா இருக்குது. அதற்கென்று ஒரு அதிபதி இருக்கிறான், அதற்கென்று சில முறைமைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துலதான் பிதாவே இவர்கள் இருக்க போகிறார். ஆகவே இனி நான் இந்த உலகத்தில் இருக்க போகிறதை நான் உம்மிடத்தில் வரப்போகிறேன். ஆனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தியிருக்கிறேன், அவர்கள் உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்று அதற்கு அத்தாட்சியாக அவருடைய வாழ்க்கை என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களை தான் இந்த உலகத்துல விட்டு நான் உம்மிடத்தில் வரப்போகிறேன். ஆகவே சீஷர்களுக்காக சில காரியங்களை, கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை இல்லையா, சில ப்ரொபோசலை ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைப்பதற்கு முன்பு என்ன சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிறார் என்பதை ஆனால் சீஷர்கள் இந்த பொல்லாத உலகத்துல இருக்க போகிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையை மனதில் நிறுத்தி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது சீஷர்களுக்காக ஜெபிக்க துவங்குகிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. 11வது வசனத்துல முதல் குறிப்பை மாத்திரம் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். என்ன? நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இல்லையா. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே. கடைசி ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன். நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள். நடுவில் இருக்கிறத 2வது குறிப்பாக நாம் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம். நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 12வது வசனத்துல நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. ஆகவே இந்த இடத்துல முதல் கோரிக்கையை வைக்கிறார். என்ன? ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி இல்லையா, அல்லது நம்முடைய நித்திய ரட்சிப்பின் பாதுகாப்புக்காக அவர் ஜெபிக்கிறார் இல்லையா. இட்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் நித்திய பாதுகாப்பு, அல்லது நான் சுருக்கமாக அதை ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி என்று சொல்லுகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு, நம்முடைய ரட்சிப்பின் ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபிக்கிறார் இல்லையா. நம்ம ஜெபம் பண்ற, ஆண்டவரே நாங்க போறோம் பைக்ல, எங்களை காத்துக்கொள்ளுங்க, திரும்பி வரோம், எது வரணும், உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போகணும், பின்னாடி போகணும்னு எழுதுறோம் இல்லைங்களா, வாசகத்தெல்லாம் எழுதுறோம். ஆனா ஆண்டவர் அதற்காகலாம் ஜெபம் பண்ணல இல்லையா. நம்ம ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கணும்,
நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், இந்த உலகத்துல பாதுகாப்பா இருக்கணும், அதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணல. நம்முடைய ஆத்மாவின் நித்திய ரட்சிப்பின் பாதுகாப்புக்காக அவர் ஜெபம் பண்றார் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும் இல்லையா? எப்படி அந்த ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வாசிங்களா 11வது வசனத்தை. ஆ ஆ ஆ போதுங்க. பரிசுத்த பிதாவே, எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. பரிசுத்த பிதாவே நீர், இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா பரிசுத்த பிதாவே நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் இல்லையா? ஹோலி ஃபாதர் கீப் தம் இன் யுவர் நேம். இப்படிதான் ஆங்கில வேதாகமத்தில் அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் இல்லையா? பாருங்க, இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் 2வது வசனத்தை ஆராதனை கூட்டத்தில் ஒரு முறை பேசின ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிதாவே அப்படின்ற வார்த்தை இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம முதல் 5 வசனத்துல 2 முறைதான் பிதா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. 2வது வசனத்துல பிதாவே, அடுத்தது 5வது வசனத்துல 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல மறுபடியுமாக பிதாவே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த முதல் பகுதி எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் இல்லையா? அதுல நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அது அவருடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது 2 முறை பிதாவே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? ஆகவே திரியேகத்துவத்தினுடைய உறவு, அவர் பிதா, அவர் குமாரன் இல்லையா? அவர் பிதாவா இருக்கிறார், இவர் குமாரனா இருக்கிறார். திரியேகத்துவத்தினுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அதிகாரத்தின் பேரிலே அவர் ஜெபிக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உறவின் அடிப்படையில் அவர் ஜெபிக்கிறாரோ, புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் அவர் ஜெபம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன பயன்படுத்துறார் தெரியுங்களா? பிதாவே. பிதா, அதை மாத்திரம் தான் சொல்றார், பிதாவே. வேற எதையும் கூட எந்த நாமத்தையும் அவர் ஆட் பண்ணல இல்லையா? பிதாவே அப்படின்ற அந்த வார்த்தையை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் இப்பொழுது அவர் குமாரன் தான், ஆனால் எப்படி நிற்கிறார் தெரியுங்களா? ஒரு பிரதான ஆசாரியனாய் நிற்கிறார் இல்லையா? அங்கு ஏபோத்தை மாற்றிக்கொண்டு மார்பதக்கத்தை அவர் பதித்துக் கொண்டு இப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக சில கோரிக்கைகளை வைப்பதற்காக அவர் பிதாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறார். ஆனா இப்ப எப்படி பயன்படுத்துறாரு? என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? பரிசுத்த பிதாவே இல்லையா? மாறுது பாருங்க. பிதாவேன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் எப்படி பயன்படுத்துறாரு? பரிசுத்த பிதாவே. ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டும்? பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் இல்லையா? அவர் பாவத்தை பாராதவர், அவர் பரிசுத்தமானவர், பாவத்தை சகித்துக் கொள்ளாதவர், நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? என்ன சொல்றாரு? பிதாவே நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? மகா பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாராதவர், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தூதர்களினாலே ஓய்வில்லாமல் துதிக்கப்படத்தக்கவர். ஆனால் கூட இருக்கிற சீஷர்கள் இருக்கிறாங்க. இவங்க யாருங்க? நீர் எனக்கு தந்தவர்கள் இருக்கிறாங்களே, உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே, இவங்க யாரு? இவங்க பரிசுத்தம் இல்லாதவர்கள். இவர்கள் பரிபூர்ணமானவர்கள் அல்ல இல்லையா? இந்த உலகத்தினுடைய அசுத்தம், இந்த உலகத்தினுடைய பாரம்பரியம். ஏன்னா அவங்க உலகத்துல இருக்க போறாங்க, நான் உலகத்திலிருந்து வரப்போறேன். பிதாவே இவர்கள் உலகத்தில் இருக்க போறாங்க. ஆனால் நீர் எப்படிப்பட்டவர்? நீர் பரிசுத்த பிதா, நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறீர். ஆனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்பொழுது கீழ்ப்படிந்து விசுவாசித்திருக்கிற இந்த விசுவாச கூட்டம் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. அவர்கள் இந்த பாவ உலகத்துல தான் வாழ போறாங்க, இந்த சிஸ்டத்துல தான் அவங்க இருக்க போறாங்க, இந்த உலகத்தின் அதிபதி இங்க இருக்க போகிறான். அவர்களுக்கென்று அநேக ஆபத்துகள் இருக்கிறது இல்லையா? ஆகவே பிதாவே நீர் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தத்தை நேசிக்கிற உம்முடையவர்கள் இந்த உலகத்துல அசுத்தப்பட்டு விடக்கூடாது. பரிசுத்தத்தை நேசிக்கிற நீர், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துல அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக கூடாது, அவர்கள் பரிசுத்தத்தை விட்டுவிடக்கூடாது, அவர்கள் பரிபூரணம் உள்ள பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை சொல்லுகிறார், பரிசுத்த பிதாவே. அது நிறைவேறினதா என்பதை செய்தியினுடைய கன்க்ளூஷன்ல கடைசியில நம்ம பார்க்கலாம் இல்லையா? 1 பேதுரு 1:15-16 நம்ம காலையில கூட சிந்தித்தோம். உங்களை அழைத்திருக்கிறவர் பரிசுத்தமானவர் இல்லையா? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப 12 வசனத்துக்கு வருவோமே. பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தினாலே, அது பின்னாடி நம்ம சிந்திக்கலாம். 12வது வசனத்துல, நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே
காத்து கொண்டேன். மறுபடியும் சொல்லுகிறார், பிதாவே, இந்த உலகத்துல விட்டு நான் போக போறேன். ஆனா இந்த உலகத்துல இருந்த காலகட்டத்துல 3 வருட காலகட்டத்துல உம்முடைய நாமத்தினால நான் அவங்களை என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். இந்த இடத்துல காத்து கொண்டேன் அப்படின்ற அந்த வார்த்தை சில பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் அவுட் சைட் த்ரெட், அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தல். இந்த வார்த்தை, அதாவது ஃபுல்லாஸ் அப்படின்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை சுவிசேஷ புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 11:21, அப்போஸ்தலர் நடபடிகள் 28:16 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 11:21, ஆயுதம் தரிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:16 பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகரிடத்துல. அப்போ ஆயுதம் தரித்த ஒரு பலவான் அரண்மனையை காக்கிறது போல, வெளியிலிருந்து எந்த தீங்கும் இந்த கோட்டைக்குள் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஆயுதம் தரித்த பலவான்கள், போர்ச்சேவர்கள் ஒரு கோட்டையை காக்கிறது போல. அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலை போர்ச்சேவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், தப்பிச்சு போகக்கூடாது கைதி இல்லையா? அது போல எந்த விதமான தீங்கும் இவர்களை அணுகாதபடி, வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தும் இவர்கள் தாக்காதபடி இவர்களை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் பாதுகாத்து கொண்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு ஃபெமிலியரான சாப்டர் இல்லைங்களா? அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நான் அவைகளை பாதுகாக்கிறேன் இல்லையா? நான் அவைகளை பாதுகாக்கிறேன், என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளக்கூடாது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்தை, நான் அவர்களுடைய உலகத்துல இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாசகத்தை சொல்றாரு. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த வாசகத்தை இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்துல கைது செய்யும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்றார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன், என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். பாருங்க, 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல பயன்படுத்தப்பட்ட அதே வாசகம், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஒருவனையும் அவர் இழந்து போகவில்லை, அவர் பாதுகாத்துக் கொண்டிருந்தார் இல்லையா? ஆனால் ஒருவன் இழந்து போகப்பட்டான். யார் அது? என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 12ஆம் வசனத்துக்கு வாருங்களேன், வாசிங்க 12வது வசனத்தை. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அப்ப யூதாஸ் மாத்திரம் என்ன செஞ்சார் இந்த இடத்துல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை காத்துக்கொள்ளையா இல்லை? அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் இவர்களை காத்துக்கொண்டேன், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் இவர்கள் யார் என்ன செய்யல? கெட்டு போகவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து காத்து கொள்ளாததுனால அல்லது ரட்சிப்பை யூதாஸ் எழுந்து போய்விட்டான் என்று சில பேர் இந்த இடத்துல பேசுகிறார்கள் இல்லையா? ஆனா அந்த 12வது வசனத்தை கவனமா வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவன் என்ன செய்யல? தூக்கம் வருதுங்களா? கெட்டு போகல இல்லையா? அப்ப யூதாஸ் யார் அல்ல? பிதாவாகிய தேவனாலே கொடுக்கப்பட்டவன் யார் இல்ல? யூதாஸ் இல்ல
ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு எனக்கு தந்தவர்களில ஒருவனும் கெட்டு போகல, அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் இந்த இடத்துல அவன் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவன் அழிவினுடைய கேட்டினுடைய மகன். பிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனோ, பிதாவினாலே இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே கொடுக்கப்பட்டவனோ அல்ல. அவனை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கேட்டின் மகன். மகன் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நேச்சர், சுபாவம். கேடு என்று சொன்னால் அழிவு, அழிவின் சுபாவத்தை பெற்றவன் தான் இந்த யூதாஸ் காரியத், இல்லையா? ஆரம்பம் முதற்கொண்டு நாம் சுவிசேஷ புத்தகத்துல வாசிப்போம் என்றால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்களேன். அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை கேட்ட மக்கள் எல்லாம் தூரமாய் போகிறார்கள். அப்பொழுது 67வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்க எங்க போவோம்? யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் எல்லாரும் விசுவாசித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு கீழே ஒரு வசனம் வருகிறது. இயேசு அவர்களை நோக்கி, 12 நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளே ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசாய் இருக்கிறான். கரெக்ட், நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்க, ஆனா ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அடுத்ததாக 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது மறுபடியும் மேல் வீட்டறையில சொல்லுகிறார், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, இல்லையா? நான் தெரிந்து கொண்டவர்கள் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் என்னோடு கூட அப்பம் புசிக்கிறவன் தன் குதிக்காலை அவன் தூக்கினான். மறுபடியும் யோவான் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல மறுபடியும் ஒரு கடைசி சான்ஸ ஆண்டவர் யூதாசுக்கு கொடுக்கிறார். ஆனால் துணிக்கையை வாங்கினான், பிசாசு அவனுக்குள் புகுந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே பிசாசினால யூதாஸ் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு தந்த 11 சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டு வந்தார். ஆதி முதற்கொண்டு கேட்டின் மகனாக யூதாஸ் இருந்தான். ஆகவே ஆண்டவர் இந்த வாசகத்தை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லும் பொழுது, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டேன், ஆனால் கேட்டின் மகன் அவன் கெட்டு போனான், இல்லையா? கேட்டின் மகன் அவன் கெட்டு போனான். அநேக சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் கேட்டின் மகன் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி அவன் கெட்டு போனான். உம்முடைய நாமத்தினாலே இந்த 11 நபர்களையும் நான் அவர்களை காத்து கொண்டு வந்தேன், இல்லையா? அப்போ சொல்றாரு, பிதாவே இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்துக்கொள், உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்துக்கொள்ளும். பிதாவாகிய தேவன் அதற்கு பதில் கொடுத்தானா? அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை, அது நித்தியமானது. ஒருபோதும் ஒரு காலமும் நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, இழந்து போக முடியாத நித்திய ரட்சிப்பை, நித்திய மீட்பை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருடைய ஜெபத்தை கேட்டுங்க? யாருடைய ஜெபத்தை கேட்டு? இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, ஆவிக்குரிய பாதுகாப்பு அல்லது நித்திய ஆவிக்குரிய ரட்சிப்பின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது பாருங்க. நாம் இழந்து போக முடியாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களில் விசுவாசம் வைத்தவர்கள், அவரை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரால் பிரிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறார். அதுக்கு மேல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. எது இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாராலும் பிரிக்க முடியாது என்று அவர் எழுதுகிறார். ஒரு நித்திய ரட்சிப்பின் பாதுகாப்பை இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்டு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். சிந்திக்கும் பொழுது நான் இப்படியாக என்னுடைய குறிப்பில் எழுதினேன், நம்முடைய ஆண்டவர் நமது ஆவிக்குரிய பாதுகாப்பு அல்லது ரட்சிப்பின் பாதுகாப்புக்காக வேண்டுதல் செய்கிறார். காரணம் என்ன? பிதாவை நேசிப்பது போல இயேசு கிறிஸ்து யாரை நேசிக்கிறார் தெரியுங்களா? யாரை நேசிக்கிறாருங்க? நம்மை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுங்களா? குமாரனை நேசிக்கிறது போல பிதாவாகிய தேவன் யாரை நேசிக்கிறாருங்க? நம்மை நேசிக்கிறார். ஆகவே அதனுடைய கன்க்ளூஷன் இப்படி எழுதியிருக்கிறேன், நித்திய அன்பிலே பிணைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நித்திய ரட்சிப்பு, இல்லையா? நித்திய அன்பிலே பிணைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நித்திய ரட்சிப்பு. இது நித்திய தெரிந்து கொள்ளுதலுக்கு பின்பலனாக இருக்கிறது, இல்லையா? நம்முடைய ரட்சிப்பு எதுல பிணைக்கப்பட்டிருக்கிறது? நித்தியமான அன்பில பிணைக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க நித்தியமான அன்பு? பிதா குமாரனை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார், குமாரன் பிதாவை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார். இருவருடைய அன்பிலே ஒருபோதும் களங்கம் ஏற்படாது.
இருவருடைய அன்பிலே ஒருபோதும் தீட்டு ஏற்படாது. இருவருடைய அன்பிலே ஒருபோதும் குறைவு ஏற்படாது. ஆகவே நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நித்திய அன்பிலே பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நித்திய ரட்சிப்பு இது நித்திய தெரிந்து கொள்ளுதலுக்கு பின்பலனாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு கொடுத்த மீட்பு, நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? பாதுகாப்பான ரட்சிப்புங்க, இல்லையா? சில பேர் கள்ள போதனையை இன்றைக்கு நம்முடைய சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள், இல்லையா? விசுவாசிக்கிறவன் எவனோ, யோவான் 3:16 என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாம வாசிங்க, சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த இடத்துல விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால் கேப்சர், பிடித்துக் கொள்ளுதல், இல்லையா? நீதான் பிடிக்கணும், விட்டா என்ன ஆகும்? நீ ரட்சிப்பை இழந்துருவ. இன்றைக்கு நம்முடைய சபையில இப்படிப்பட்ட உபதேசங்கள் விசுவாசிகளை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை நாம் இழந்து போய் விடுவோம். பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படாதவர்கள். இப்படிப்பட்ட உபதேசங்களினால ஒரு கூட்ட மக்கள் சென்னை பட்டணத்துல பல்வேறுபட்ட இடங்களில நம்முடைய சபையில குழப்பமான நிலைமையில் இருக்கிறார்கள், இல்லையா? ரட்சிப்பு நிச்சயமானதுதான், ஆனா இழந்துருவோம். அப்படி சொல்றாங்க. ரட்சிப்பு நித்தியமானதுங்காங்க, இல்லையா? ஆனால் சில சமயத்துல இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்று சொல்லி சில போதனைகள் நம்முடைய சபைக்குள்ளாம் வருகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல அவர் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாகவே, பிதாவே நான் சிலுவையில மரிக்க போகிறேன், இல்லையா, ஜீவனை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் என்ன? நான் இவர்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுங்களா? இட்டர்னல் சால்வேஷன், இல்லையா? செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன், ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி. அண்ட் பிதாவே உம்முடைய நாமத்தினாலே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பும் மீட்பும் அது நித்தியமானதும் இழந்து போகக்கூடாததும் அது பாதுகாக்கப்பட்டதுமாய் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நான் அதை செய்தேன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. எந்த 11 சீஷர்களை கொடுத்தீர், நான் அவர்களை இழந்து போகல, இல்லையா? ஒருத்தன் மறுதளிச்சானா இல்ல? 10 பேர் ஓடி போனாங்களா இல்லையா? ஓடி போனாங்க. தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று வாக்குவாதம் இருந்ததா இல்லைங்களா? எவ்வளவு வீழ்ச்சிகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால அவங்க இழந்து போனாங்களா? ஆண்டவர் சொல்றார், கடைசியில கன்க்ளூஷன்ல வந்து சொல்றாரு, நான் ஒருவனையும் இழந்து போகவில்லை. குறைவுள்ளவர்கள் தான், பலவீனமானவர்கள் தான், அடிக்கடி சில இடங்களில விழுந்து போகக்கூடியவர்கள் தான், பொறாமையினாலே பாதிக்கப்பட்டார்கள், பெருமையினாலே பாதிக்கப்பட்டார்கள், ஜெப குறைவு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் அவர்கள் யார்? பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவன் அவர்களை பரிபூர்ணப்படுத்துகிறார். அது வேற விஷயம், நம்ம பின்னாடி பார்க்கலாம், இல்லையா? ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. பாருங்க, இந்த இடத்துல கடைசியாக, நேரம் முடிய போகுது, கடைசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாக்க சொல்றாரு பாருங்களேன். அந்த இடத்துல பிதாவே உம்முடைய நாமத்தினாலே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்தது 12வது வசனத்துல வரும்பொழுதும் மறுபடியும் சொல்றாரு, நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே பாதுகாத்துக் கொண்டேன். என்னங்க அது? நாமத்தினாலே பிசாசு துரத்துறோம், இல்லையா? நாமத்தினாலே அற்புத அதிசயங்கள் நடக்குது, நாமத்தினாலே ஆசீர்வாதம் வருது. காலையில வாசிச்சோம், கிப்சன் சொன்னது போல, என்னிடத்துல பொண்ணு வெள்ளியும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட, மிராக்கிள் நடக்குது. ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்றாரு? இந்த நித்திய ரட்சிப்பினுடைய பாதுகாப்பு என்பது எதை சார்ந்து இருக்கிறது? பிதாவே, எதை சார்ந்து இருக்கிறது? உம்முடைய நாமத்தை சார்ந்து இருக்கிறது, இல்லையா? இதற்கு முன்பு நாம் 6 முதல் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான ரெவலேஷன், அவர்களுக்கான வெளிப்படுத்தலை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே நான் இவர்களுக்கு என்ன வாசிக்கிறோம்? 6வது வசனம் நினைக்கிறேன், இல்லையா? கரெக்டா? வாசிங்க, 6வது வசனமா? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்னு வரும் பாருங்க. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். மறுபடியும் வாசிக்கும் பொழுது உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் வரும். அடுத்த வசனம் எங்க வருதுங்க? 8வது வசனம் நினைக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏற்கனவே சொல்லிட்டார், பிதாவே நான் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாமம் அப்படின்ற அந்த வார்த்தை, பெயர் என்று சொல்லும் பொழுது அது கடவுளுடைய சுபாவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, இல்லைங்களா? ஏற்கனவே சிந்தித்தோம், கடவுளுடைய சுபாவம், அவருடைய நேச்சரை சார்ந்துதான் அவருக்கென்று பல பெயர்கள், காரண பெயர்கள் வேத புத்தகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று
இந்த நாமம் என்ற வார்த்தை அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள், சத்தியங்கள், அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய கரத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சத்தியம் உள்ள ஒரு தேவன். அவர் மாறாதவர், நித்திய சத்தியபரனாய் அவர் காணப்படுகிறார். இரண்டாவது, நாமம் என்ற வார்த்தை அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகத்துவமான ஆற்றல், தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் கிரியையும் நம்முடைய ரிடம்ஷன், நம்முடைய மீட்பில தாங்க வெளிப்பட்டது. நேச்சர்ல இருக்குது, அதுல இருக்குது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீமா தேவனுடைய ஆற்றலும் வல்லமையும் கிரியையும் வெளிப்பட்ட ஒரு இடம் எதுங்க? நம்முடைய ரட்சிப்பு தான், இல்லையா? அப்போ தேவனுடைய ஆற்றல் என்ன, தேவனுடைய சுபாவம் என்ன? நாம் சில வசனங்களை வாசிக்கலாமே. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 4:16 என்ன வாசிக்கிறோம்? ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில வரக்கூடாதும். எங்க தேவ சமூகத்துல வருவோம். எதற்காக? நமக்கு இரக்கம் கிடைக்குங்க, இரக்கம் கிடைக்கும். 1 பேதுரு 1:5 வாசிங்களேன். தேவனுடைய வல்லமை, நம்முடைய ரட்சிப்பும் தேவ வல்லமையும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 பேதுரு 1:5. தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? பிலிப்பியர் 1:5 வாசிக்கும் பொழுது, உங்களிலே நற்கிரியை துவங்கினவர் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் அதை முடிப்பார் என்று நான் ஆர்சி பைபிள்ல வேற விதமா ரொம்ப கிளியரா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. உங்களிலே நற்கிரியை துவங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அதை முடிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் ஆஃபா இருக்கும், இல்லையா? இப்ப நம்மில நற்கிரியை துவங்கினவர், நம்மை பாதுகாக்க துவங்கினவர் எதை சார்ந்திருக்கிறது? பிதாவினுடைய சுபாவம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை, இதை சார்ந்துதான் நம்முடைய நித்திய ரட்சிப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய ஆற்றலும் கிரியையும் வல்லமையும் பரிபூர்ணமாக நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்துல தான் இந்த உலகத்துல வெளிப்படுத்தப்பட்டது, அருமையானவர்களே. ஆகவேதான் நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இல்லையா? நீதிமொழிகள் 18:10 தெரியுங்களா? சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் அப்படின்னா அர்த்தம் கர்த்தருடைய சுபாவங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அது மகத்துவமானது, மேன்மையானது. நீதிமான் அதற்குள்ளாக சென்று என்ன செய்கிறான்? இளைப்பாறுகிறான். அருமையானவர்களே, தேவனுடைய மாறாத சுபாவத்தை சார்ந்துதான் நம்முடைய நித்திய ரட்சிப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அருமையான. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைக்கும் பொழுது, பரிசுத்த பிதாவே, நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர், உங்களுடைய பரிசுத்தத்திற்கு இணையான பரிசுத்தம் ஒன்றும் இல்லை. நீ பரிசுத்தத்தை விரும்புகிறீர், இல்லையா? யாரும் பாவத்தோடு உடைய சமூகத்துல வர முடியாது. ஆனால் இவர்கள் குறைவுள்ளவர்கள், இவர்கள் பரிபூர்ணமற்றவர்கள் தான், இல்லையா? அவர்கள் விழுந்து போகக்கூடியவர்கள் தான். உம்முடைய பரிசுத்தத்திற்கு இணையாக இவர்களுடைய வாழ்க்கை இல்லை. ஆனாலும் நித்திய ரட்சிப்பின் பாதுகாப்பு இவர்களுக்கு அவசியம். நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். யூதா நிருபத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நிருபத்தை எழுதினவர் இப்படியாக எழுதுகிறார். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. யூதா நிருபத்தினுடைய கடைசி வசனத்துல, அதற்கு முன்ன வழுவாதபடி 24வது வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை, இல்லையா? ஒரு நாள் வரும், பரிபூர்ணமற்ற நம்மை இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்துல நிற்க வைக்க போகிறார், இல்லைங்களா? அவரை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம், அவரை போலவே இருப்போம், நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், குமாரனுக்கு ஒப்பாய் தேவ சமூகத்துல நிற்போம். குறைவுள்ளவர்களாய் அல்ல. பரிசுத்த பிதாவே, நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர், உம்முடைய நாமத்தினாலே இவர்களை பாதுகாத்து, இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஜபத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். இந்த ஜபத்தின் அடிப்படையில தான் நாம் நித்திய ரட்சிப்பை பெற்றிருக்கோங்க, அருமையானவர்களே. நாம் ரட்சிப்பு ஒருபோதும் இழந்து போக கூடிய ஒன்று அல்ல, இல்லையா? பிதாவுடைய சுபாவத்தை, நாமத்தை சார்ந்து நம்முடைய நித்திய ரட்சிப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக முதல் காரியத்தை, கோரிக்கையை, முதல் ப்ரப்போசலை
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைத்தார். அவர் மரிப்பதற்கு முன்பாக, சிலுவையில ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக, ரிடெம்ஷனுடைய எல்லா ப்ராசஸும் துவங்குவதற்கு முன்பதாகவே, பிதாவே, நான் இவர்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறேன், மரித்து உயிர்த்தெழப் போகிறேன், இவர்களுக்கு என் மூலமாக நீர் கொடுக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பா இருக்க வேண்டும், இழந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தெரியும், ஆனால் இவருடைய குறைவு என்ன, பலவீனம் என்ன என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் வரும் பொழுது உம்முடைய பரிசுத்தத்திற்கு நிகராய் இவர்களை பரிபூர்ணப்படுத்துவீர். அது வரைக்கும் இல்லையா, அன்டில் த டே நீர் அவர்களை பாதுகாத்து, உம்முடைய நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய சுபாவத்தின்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுடைய நித்திய ரட்சிப்பில உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலும் உம்முடைய சத்தியமும் வெளிப்படுவதாக என்ற ஜெபத்தை தான் முதல் 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து முன்பாக வைக்கிறார். போல அற்புதமான ஒரு ஜெபம் இல்லைங்களா? அதனால்தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? நித்திய ரட்சிப்பு நமக்கு இருக்கின்ற தைரியத்துல நாம் ஜீவிக்கிறோம். விழுந்து போகக்கூடியவர்கள் தான், பலவீனமானவர்கள் தான், அநேக முறை நாம் பாவத்துல விழுந்து போகிறவர்கள் தான். ஆனாலும் இந்த ரட்சிப்பை ஒருபோதும் நாம் இழந்து போகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்குள்ளாக வரக்கூடிய இப்படிப்பட்ட போதனைகள், ஏன் நம்முடைய சபைக்குள்ள சில சமயத்துல சில வருடங்கள் கழித்து கூட வரலாம், வரும்பொழுது தைரியமாக சொல்லுங்கள், என்னுடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து ஜபித்த ஜபத்தின் அடிப்படையில நித்திய ரட்சிப்பாய் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது பிதாவின் நாமத்தை சார்ந்து இருக்கிறது. ஒருபோதும் இழந்து போக முடியாத ரட்சிப்பை தான் என் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவர் ஜபித்திருக்கிறார். அவருடைய பிதாவுடைய நாமத்தினால அவருடைய வருகை வரைக்கும், என் மரணம் வரைக்கும் என் ரட்சிப்பு பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்லுவோம். தேவ சமூகத்தில் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.